வர்றதுக்கு முன்னாடி நார்மலாக சில்வரில் இவ்வளோ கம்மியாக இன்கம் வாங்குறோமே, நம்ம இன்னும் ஏதோ மிஸ்டேக் பண்ணுறோம். ஆல்ரெடி நான் வந்து ஒரு 3 months ட்ரைனிங் ரெகுலராக அட்டன் பண்ணுவேன். பட் பிஸ்னஸை எடுத்து கொண்டு போக முடியல, ஏன்னா ஃபேமிலி சுச்சுவேஷன். ஸோ என்னால் வந்து அடுத்த ரெக்ரூட்மெண்ட் எதுவுமே பண்ண முடியல. இன்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. கன்சிஸ்டன்சி இங்கே வந்ததுக்கப்புறமா நிறைய கிரி சார் ட்ரைனிங்ஸ், இன்கம் கால்குலேஷன் ரொம்ப சூப்பராக சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு புரியவே செய்யாது. அப்புறம் கோல்டர் கவிதா சிஸ்டர் அவங்களுமே சொல்லி தருவாங்க. ஆனால் புரியல. ஜூமில் வந்து சொல்லி தரும்போது புரியல. ஆனால் இங்கே வந்து கிளியராக சொல்லி தந்து நம்ம கரெக்டாக பண்ணுறோமா, நம்மளை ஃபாலோ பண்ணி. ஸோ இப்போ வந்து நான் கரெக்டாக போட்ட எனக்கு அந்த டைமில் எனக்கு பானுப்பிரியா சிஸ்டருமே சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இன்கம் கால்குலேஷனில் தெளிவாக இருக்கேன். அது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அதுக்கப்புறம் நான் நிறைய மிஸ்டேக் பண்ணுறேங்கிறத இங்கே வந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணணும். அதை தாண்டினோம். நம்ம வந்து ஜூமில் ரெகுலராக கனெக்டிவாக இருக்கும். அதை தாண்டி நம்ம வந்து ஆஃப்லைனில் நம்ம டேரக்டரோட மீட் பண்ணும்போது நிறைய நாலேஜுங்கிறது எடுத்துக்க முடியுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்னோடய டீமையும் ரெகுலராக நம்ம வந்து மந்த்லி 1 டைமாவது டேரெக்டாக மீட் பண்ணி நம்ம என்ன கற்றுக்கிறோமோ அதை வந்து அவங்களுக்கு டூப்ளிகேஷன் பண்ணணும், டீமை டெவலப் பண்ணணுங்கிறதுல ஒரு கான்ஃபிடென்ட். சீக்கிரமே நான் ஜாபை விட்டுட்டு இந்த பிஸ்னஸை லைஃப் டைமாக எடுத்து பண்ணணுங்கிற ஆசை. தேங்க்யூ.